பிறந்த நாளை காண்கிற ஏஞ்சல் பாப்பாவுக்காக எல்லாம் உற்சாகமாக வந்துருச்சு. எல்லாரும் கைகளை உயர்த்தி நம்ம கண்களை மூடி ஜெபிப்போம். சோதரம் பாமை நன்றியோடு துதிக்கிறோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற பரலோக தகப்பனே, இந்த வேலையிலும் கூட கர்த்தர் ஆண்டவரே வருகிற சனிக்கிழமை ஆண்டவரே 17ஆம் தேதி முதல் பிறந்த நாளை காண்கிற ஏஞ்சல் பாப்பாவுக்காய் செபிக்கிறோம். உம்முடைய கரத்தை நாங்கள் தருக ராஜா. தேவன் தாயின் கருவில் உருவான நாள் முதல் இந்நாள் வரை நீர் பாதுகாத்த உம்முடைய கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நன்றி அப்பா, நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. உம்மை துதிக்கிறோமே, சோதரிக்கு ராஜா. கற்பத்தின் கனி கர்த்தரால் கொடுக்கப்பட்ட சுதந்திரம் என்று நாங்கள் வாசிக்கிறோம் ராஜா. சொத்து ராஜா, நீர் கொடுத்த சுதந்திரத்துக்காய் சொத்துக்காய் நன்றி செலுத்துக ராஜா. இம்மட்டு நடத்தின தேவன் இனி இந்த பாப்பாவை நடத்தும்படியாய் செபிக்கிறோம். என்ன நோக்கத்திற்காய், தேவ சித்தத்திற்காய் ஆண்டவரே, உம்முடைய திட்டத்துக்காய் ஆண்டவரே இந்த பூமிக்கு அனுப்பினீங்களா, அந்த நோக்கம் தேவ சித்தம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நிறைவேறும்படியாய் செபிக்கிற ராஜா. ஆண்டவரே சோதரம் பாமுடைய கரத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஒரு எஸ்தர் ராஜாத்தியை போல ஆண்டவர், ஒரு தேபாராளை போல கர்த்தர் பிள்ளையை ஆசீர்வதிக்கும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே வருகிற நாட்களை பிள்ளைக்காய் ஆண்டவரே சோதர தேவனுக்காய் பிள்ளை பயன்படுகிற பாத்திரங்களாய் எடுத்து பயன்படுத்தும்படியாய் செபிக்க ராஜா. இம்மட்டு நடத்துனீங்க ராஜா. இந்த முதலாவது ஆண்டவரே சோதரம், இந்த வருடம் முதலாவது பிறந்த நாளை காண்கிற ஆண்டவரே சோதரம், புதிதாய் காண்கிற பாப்பாவை நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் செபிக்க ராஜா. கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலங்கள் உன் ஆத்மாவை திருப்தியாக்குவார். இந்த வார்த்தையின்படி நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நன்மையும் கிருபை உன்னை தொடரும். இந்த வார்த்தையின்படி பிள்ளையை நாங்கள் ஆசீர்வதித்து நாங்கள் செபிக்கிறோம் ராஜா. கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் செபிக்கிறோம். கர்த்தர் ஆண்டவரே சோதரன், அந்த முதல் நாள் பிறந்த நாளில் கர்த்தருடைய கரம் ஆளுகை செய்யும்படியாய் செபிக்க ராஜா. கர்த்தர் ஆண்டவரை யாபேசு ஆண்டவரை ஆசீர்வதித்தீங்க ராஜா. ஆண்டவரை யாபேசின் தேவன் பிள்ளையோடு கூட இருந்து ஆண்டவரே சோதர யாபேசோடு உடைய கரம் ஆளுகை செய்தது போல ஆண்டவரை ஏஞ்சல் பாப்பாவோடு உடைய கரம் ஆளுகை செய்யும்படியாய் செபிக்கிறோம். தீங்கு எங்களை துக்கப்படுத்தாதபடி கர்த்தருடைய கரம் எங்களோடு இருந்து ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் எப்படி யாபேசை உயர்த்தி ஆசீர்வதித்த கர்த்தர் ராஜா பிள்ளையை ஆசீர்வதிக்கும்படியாய் செபிக்கிறோம். உடைய கரத்தை நாங்கள் தருகிறோம். தேவன் ஆசீர்வதிங்க ராஜா. ஆண்டவரே பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே பிள்ளையை நாங்கள் ஆசீர்வதித்து செபிக்கிறோம். நீங்க ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே, ஆமே. நாம் கரங்களை தட்டி பிள்ளைக்கு வாழ்த்து தெரிவிப்போம். வாழ்த்துக்கள். கிரியை ஊழியக்காரருக்கும் விளங்குவதாக. இந்த வருஷத்துல இந்த காரியம் தான் நடக்கும். அழகா அங்க சொல்லியிருக்குது. உங்களுக்கும் சொல்லியிருக்கிறாரு, எனக்கும் சொல்லியிருக்கிறாரு. உம்முடைய கிரிகள் யாருக்கு விளங்கும்? ஊழியக்காரருக்கும். அடுத்து மகிமை யாருக்கு விளங்கும்? உங்கள் மேல் விளங்கும். அல்லேலூயா. சபைக்கு ஆண்டவர் பேசின காரியம் ஊழியக்காரருக்கு விளங்கும். உம்முடைய பிள்ளைகளாகிய பாருங்க, யோவான் சொல்றாரு, என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார் என்று நினைத்து நான் எப்படி பண்ணுகிறேன். போட்டதை யாரும் பார்க்க மாட்டீங்களா? குரூப்பில் போட்டால் அது மனப்பாடம்லாம் பண்ணுற பழக்கமே யார்கிட்ட இல்லைன்னு நினைக்கிறேன். மனப்பாடம் பண்ணுங்க, ஸ்டோரேஜ் பண்ணுங்க வசனங்கள்லாம். நான் போடுற வசனம்லாம் எல்லாரும் மாதிரி நான் போட மாட்டேன். நீங்களாம் என்ன போடுவீங்க? அவனை ஆசீர்வதிப்பார், நீ பழம் கொண்டு பெறுவ, அப்பெல்லாம் நான் போட மாட்டேன். நான் போடுற வசனம் பூரா நல்ல வசனங்களாக ஆராய்ஞ்சி தான் நான் எடுத்து நான் போடுறேன். என்ன போட்டிருந்தேன்? என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்று நான் சந்தோஷப்படுகிறேன். அப்போ ஒரு சந்தோஷம் யாருக்கு? ஊழியக்காரருக்கு. என்னன்னா, ஊழியக்காரருக்கு என்ன சந்தோஷம் கேட்டால், நீங்கள் சத்தியத்தில் நடக்கும்போது, நீங்கள் ஆசீர்வதிக்கும் போது, நீங்கள் ஒரு நல்ல நிலைமையில் வரும்போது தான் எங்களுக்கு அது ஒரு பெரிய சந்தோஷம். அல்லேலூயா. வாழ்நாள் எல்லாம் கலிகூறும்படி எங்களை திருப்தியாக்குகிற தேவன், நம்முடைய ஆயுசு நாட்களை பாதுகாக்கிற தேவன். நம்முடைய வயசுக்கு கீழானவர் எத்தனையோ பேர் 2025 இருந்தவங்க 2026 எத்தனை பேருக்கு நம்புறீங்க? எனக்கு கீழானவங்களாம் போயிட்டாங்கன்னு எத்தனை பேர் நினைக்கிறீங்க? கோமதி போகிற ஒரு சர்ச்சில் பார்த்தா சொன்னேன்,
கெட்டியா செஞ்சுட்டார். எத்தனை பேர் நம்புறீங்க என் மண்ணு ஆண்டவர் கெட்டியா செஞ்சுட்டார்? அல்லேலூயா. சொல்லாதவங்களாம் உங்க மண்ணு கெட்டி கிடையாதா? சொல்லுங்க, கெட்டியா என் மண்ணையும் செஞ்சிருக்காரு. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பாருங்க, நம்முடைய ஆயுசு நாட்கள் ரொம்ப நாட்கள் வாழ்கிறோம். எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தோம் என்பதல்ல, எப்படி வாழ்கிறோம் என்பதை ஆண்டவர் எதிர்பார்ப்பார். மறுபடியும் சொல்கிறேன், எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தோம் என்பதல்ல, நீ எப்படி வாழ்கிறாய். பல ஆண்டு வாழ்கிற உண்மைதான், ஆனால் எத்தனை நாள் வாழ்ந்தோம் என்று கணக்கில் வராது, நீ எப்படி வாழ்ந்தாய் என்று கணக்கில் வரும். இதை தொடங்கி நான் போகிறேன். சரி, இந்த வருஷத்தில் தேவனுடைய நம்மளுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறாரு. நீங்கள் தனிப்பட்ட முறையில் வாக்குத்தத்தம் எடுத்துப்பேன். இந்த ஆரம்பத்தில் நம்ம என்ன செய்யணும், அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற சில காரியங்களை நான் பேச போகிறேன். வாக்குத்தத்தம் கொடுத்தோடனே நம்ம வாழ்க்கையில் நிறைவேறாது. அதுக்கு நீங்கள் சில காரியங்களை அர்ப்பணிக்கணும். இந்த புதிய ஆண்டில் இந்த 11ஆம் தேதியில் நீங்கள் செய்ய வேண்டிய காரியத்தை வேதம் என்ன சொல்லுகிறது? எடுத்தவர்கள் வாசிங்க. 40ஆம் அதிகாரம், யாத்ராகம் 40:1-2 வாசிங்க. 7ஆம் அதிகாரம் 1-2 வாசிங்க. முதலாவது இந்த வாக்குத்தத்தம் நிறைவேற நம்ம என்ன பண்ணணும்? ஏன் அழகா வாசிங்க, முதர்ந்து வாசிங்க. யாத்ராகமம் 40, எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. பக்கத்தை சொல்லுங்க சிஸ்டர். 120 எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. ஆண்டவர் நம்மளுடைய இந்த மாதத்தின் 11ஆம் தேதி நம்ம என்ன பேசுறாருன்னு பார்க்க போறோம். வாசிங்க. நீ 1ஆம் மாதம் 1 தேதியில் ஆசாரிப்பு கூடாரத்தின் வாசஸ்தலத்தை ஸ்தாபகம் பண்ணு. அங்க போட்டிருக்கு 1ஆம் தேதி, 1ஆம் மாதம் 1 தேதி. நம்ம இப்படி எடுத்துக்கலாம், வேதத்தை நம்ம மாற்றக்கூடாது. நம்ம இப்படி வாசிக்கணும். எப்படி வாசிக்கணும்? 1ஆம் மாதம் 11ஆம் தேதி. ஆனால் இது போன வாரம் தான் அந்த மெசேஜ் கொடுத்துருக்கணும். ஏன்னா முதல் வாரம் 1 தேதியில் நியூ இயர் கொடுக்குற செய்தி. இப்போ நான் சொல்கிறேன், 1 மாதம் 11ஆம் தேதியில் நம்ம என்ன பண்ணணும்? வாசிங்க. அந்த ஆசாரிப்பு கூடாரத்தை வாசஸ்தலத்தை ஸ்தாபகம் பண்ணு. மறுபடியும் ஸ்தாபனம் போறீங்க. ஸ்தாபகம் பண்ணு. அல்லேலூயா. ஸ்தாபகம் தானே போட்டிருக்கு? ஸ்தாபனமா? சரி, ஸ்தாபகம் பண்ணு. பாருங்க, மோசே இந்த கானானுடைய பயணத்தில் போகும்போது ஆண்டவர் சொல்றாரு, நீ கானானுக்குள்ள போகும்போது நீ எப்படி பண்ணணும்? 1 மாதம் 1 தேதியில் எதை நீ ஸ்தாபனம் பண்ணணும்? ஆசாரிப்பு கூடாரம். 2026ஆம் ஆண்டு 1 மாதம் 11ஆம் தேதியில் தேவன் உங்களை என்னையும் பார்த்து சொல்லுகிறார், இந்த 1 மாதம் 11ஆம் தேதியில் ஆசாரிப்பு கூடாரத்தை ஸ்தாபகம் பண்ணு. ஆசாரிப்பு கூடாரம் எதை குறிக்கிறா? தேவனுடைய பிரசன்னத்தை குறிக்கிறது, ஸ்தோத்திரத்தை குறிக்கிறது, பாடல்களை குறிக்கிறது, ஜெபத்தை குறிக்கிறது. பாருங்க, யாத்திராகமம் 33:11 வாசிங்களே. யாத்திராகமம் 33:11. ஒருவன் தான் சிநேகினதோடு பேசுவது போல கர்த்தர் மோசையோடு பேசினார். எதுக்காக பேசினாரு? அங்க என்ன பண்ணாரு? 1 தேதியில் நீ என்ன பண்ணு? இப்ப பண்ணினவனே கர்த்தர் சொல்றாரு, ஒரு சிநேகிதரோடு பேசுவது போல பேசினார். பாருங்க, நல்லா பாருங்க, சிநேகிதர்கள் எப்படி பேசுவாங்க? ரெண்டு பிள்ளைகள் சேர்ந்தா எப்படி பேசுவாங்க? 2 ஆண்கள் சேர்ந்தா எப்படி பேசுவாங்க? உங்களுக்குலாம் தெரியும்ல, நான் சொல்லிக் கொடுக்க தேவையில்லை. என்ன பேசுறாங்கன்னே தெரியாது நம்மளுக்கு. என்னடா அப்படி பேசுறீங்க, ஒண்ணுமே சவுண்டே வெளியே வர மாட்டேங்குது, கண்ணிலே பேசுவாங்க. அவங்களாம் சிரிச்சுக்கிடுவாங்க. எதுக்கு சிரிச்ச? அந்த அம்மா என்ன சொல்லுச்சு? நம்ம பக்கத்தில் என்ன கேட்டா, ஒண்ணுமில்ல, நாங்க சும்மா. சிநேகிதர்கள் பேசுறத பார்க்கத்தனா அப்படி பேசிக்கிட்டு இருப்பாங்க. 2 பேரும் ஐக்கியம் ஆயிட்டா அவங்க பேசுறதெல்லாம் பார்த்தீங்க கேட்டிங்கன்னா உலகமே தாங்காது, அப்படி பேசுவாங்க. ஆமாம். அப்புறம் ஃபோனில் பேசுகிறவ பார்க்கணும், என்னடா பேசுவீங்க அப்படின்னு. இந்த லவ் பண்ணுறவங்கள பார்த்தீங்கன்னா, லவ் பண்ணையில் இந்த எங்கிட்டலாம் இருட்டாக இருக்குமா அங்கிட்டு பூரா லவ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எங்கிட்டலாம் லைட் அமர்ந்துருக்கும், அங்கே உட்காந்து நின்று பேசுவாங்க. அவங்கள பிடிச்சி கல்யாணம் பண்ணி வைங்களேன்,
கல்யாணம் பண்ணி வச்சு நல்லா லைட்டை போட்டு வீட்டில் தான் பேசவே மாட்டாங்க. ஏன்னா ஒரு மனுஷனா ஏடா இருட்டுக்குள்ளே உட்காந்து பேசுனீங்க, முக்கு பேசுனீங்க, இருட்டுக்குள்ளெல்லாம் பேசுனீங்க. இப்போ கல்யாணம் முடிச்சு வச்சு எல்லா பொருளையும் வாங்கி நல்லா லைட்டை போட்டு விட்டா என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க? பேச மாட்டேங்கிறாங்க. ஆனால் மோசே தேவனோடு முகமுகமாய் பேசினார். நோவா யாரு சஞ்சரிச்சாரு? ஒரு தேவனோடு சஞ்சரிச்ச மனுஷாரு. ஏனோக்கு தேவனோடு சஞ்சரிச்சான்னு போட்டிருக்கு. சஞ்சரிக்கணும் என்ன தெரியுமா உங்களுக்கு? இந்த புதுசாக கல்யாணமாகி அந்த பொண்ணு மாப்பிள்ளை ஆலயத்துக்கு வரப்ப பார்க்கணும். அப்படியே பார்த்துமா மெல்ல வாமா, பார்த்து மெல்ல நட, ஏன் இப்படி நடக்கிற, அப்படியே வருவாங்க. பார்த்துங்க, ஒரு கல் அப்படி தட்டிரும் பார்த்துக்குங்க. சனியனே, நீ போய் என் மனைவி கல்லை தட்டிய சனியனே அப்படின்னு இந்த கல்லை எப்படி போட்டாங்கன்னு சொல்லுவாங்க. இதே கொஞ்ச நாள் கழிச்சு, ஒரு வருஷம் கழிச்சு மறுபடியும் அதே மாதிரி வருவாங்க. பார்த்தா கையை பிடிச்சிட்டு வருவாங்க. ஒரு வருஷம் கழிச்சு எப்படி வருவாங்கன்னா, இந்த அம்மா முன்னாடி வரும் வாங்க போ வர வர மாட்டேனா, என்னடா மாறிடுச்சு, அப்படியே போய்கிட்டு இருப்பாங்க. அதே கல்லு அதே தட்டம். இப்போ எப்படி ஆயிரும்னா, சனியனே பார்த்து வர மாட்டேயா, கல்லு கீழே கிடக்கு தெரியாதா? சனி எதா இருந்துச்சு? கல்லு. இப்ப சனிய மாறிடுச்சு. சிநேகிதர்கள் அப்படி கிடையாது, எப்பயுமே எப்படி இருப்பாங்க? மோசே தேவனோடு முகமுகமாய் பேசினா. வீட்டில் பொம்பளை பிள்ளைய போன் எடுத்துட்டு இந்த ஃப்ரெண்ட பேசுங்க. பேசையில் இந்த பிள்ளைய பேசும். அப்புறம் பிறந்தா எப்படி இருக்கா, என்னடி அவ ஸ்டேட்டஸ்ல என்னமோ அழுகிற மாதிரியே வச்சிருக்கிறா, அந்த அவ தான் துர்கா அப்படி அழுகிற மாதிரி வச்சிருக்கா, என்னவா அந்த கதை உனக்கு தெரியாதா? அவ அம்மா சொல்ல, ஏய் என்னடி பேசிக்கிருக்க, சும்மா இருமா, பாடத்தில் டவுட்டு கேட்டுக்கிட்டு இருக்கேன், கெமிஸ்ட்ரி வருது அதை கேட்டுக்கிட்டு இருக்கேன், நீ வேற யாருடி அங்கேருந்து? அது இந்த லூஸு எங்கள் அம்மா. உடனே அவள் லூஸு தான், அது லூஸு தான், நீ பேசுகிறதுக்கு என்ன தெரியும், நீ லூஸாகவே இருக்க, அது லூஸு. அப்புறம் சொல்லுடே பிறந்தா எப்படி அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டே அப்படியே ஒரு இடத்துல நிற்காதுங்க. அப்படி இங்கே போகும் அப்படியே மொட்டை மாடிக்கு ஓடி போயிருங்க. ஏன்னா ரகசியத்தை பேச நிற்காதுங்க. அப்பா கேட்பாரு, என்ன அந்த பிள்ளை பேசுது? அட கெமிஸ்ட்ரி பாட வருதாங்க, ஃப்ரெண்டுகிட்ட சந்தேகம் கேட்டுக்கிட்டு இருக்கு. இது கெமிஸ்ட்ரி படிச்சு இது வழங்க நினைக்கிறீங்க? அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? சிநேகிதரோடு பேசுறப்ப எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணிடுவாங்க. தாய் தகப்பட்ட மறைக்கலாம், மற்றவங்ககிட்ட மறைக்கலாம், யார்கிட்ட மறைக்க மாட்டாங்க. நான் சொல்றேன், மனைவிட்ட கூட கணவன்கிட்ட கூட சில மறைச்சிருவாங்க. ஆனால் சிநேகிதர்கிட்ட வெளிப்படையாக பேசுவாங்க. இங்கே போட்டிருக்க மோசே ஆண்டவர் எப்படி பேசினாரா? சிநேகிதரோடு பேசுறா. அதுக்கப்புறம் வாசிங்க. பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பினான். நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். பார்க்கிறோம், என்ஜாய் த பிரசன்ஸ். என்னது? என்ஜாய் த பிரசன்ஸ். வாலிபன் எதை விட்டு பிரியா இருந்தானா? ஆசாரிப்பு கூடாரம். இன்னைக்கு வாலிபர் பிள்ளைகள் எதை விட்டு பிரியாம இருக்கிறாங்க? போனை விட்டு. நீங்களே உங்களுக்கே தெரியுதா என்ன வெளிப்பாடுன்னு பாருங்க. கர்த்தரே இந்த வெளிப்பாடு உங்களுக்கு கொடுத்துருக்காரு போல. இன்னைக்கு செல்போனை விட்டு பிரியாம தான் இருக்கிறாங்க. ஆனா வாலிபர்கள் எதை விட்டு பிரியா? அன்னைக்கு யோசுவா எதை விட்டு பிரியா இருந்தானா? கால வேளையில நான் சொல்றேன், நீங்க இந்த வருஷத்துல முதல் மாதத்துல இந்த 11ஆம் தேதியில ஆசாரிப்பு கூடாரத்தை என்ன பண்ணுங்க? ஞாபகம் பண்ணுங்கள், விட்டு பிரியாம இருங்க. ஆமா, பிள்ளைங்க செபிக்கலைன்னா செபிக்க வைங்க. இல்ல அந்த பிள்ளைங்க அப்படி கேட்காதுங்க. பிள்ளைங்க என்னைக்குமே சொல்றதை கேட்காதுங்க. அந்த பிள்ளைகளுக்கு தான் செய்யற ரைட்டு நீங்க விடாதீங்க, செபிக்கணும். செபிச்சாதான் ஒரு கண்டிஷனுக்குள்ள பிள்ளைய வளங்க. இந்த வருஷத்துல பிள்ளைகளை கொண்டு வாங்க ஒரு கண்டிஷனுக்குள்ள. செய்தி மடலை எழுத வைங்க. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, வேலை வெட்டி இல்லாதவங்க தான் இதை என்ன பண்ணணுமா எழுதுவாங்க போல. நீங்க எழுதுறவங்க பூரா அவங்க உங்களை காட்டில் நிறைய வேலை பார்க்குறவங்க. ஆனால் அவங்க எழுதுறாங்க, நீங்க என்னதான் செய்றீங்க தெரியல, ரொம்ப பிஸியா இருப்பீங்க போல. செய்தி மடல் எழுதுங்க. ஆசாரிப்பு கூடாரத்தை என்ன பண்ணுங்க? இந்த வருஷத்துல ஸ்தாபகம் பண்ணுங்கள். அல்லேலூயா. 1 ராஜாக்கள் 18:30 வாசிங்க. 18:30 என்ன சொல்லியிருக்கு? பலிபிடத்தை எலியா என்ன செஞ்சாராம்? செப்பனிட்டார். என் கிட்டே வாருங்க. இந்த 2026 2025 நடந்தெல்லாம் விட்டுருங்க. 2020 ஆண்டவர் கிட்ட வாங்க.
உடைஞ்சு போன பலிபீடத்தை என்ன பண்ணுங்க, என்ன பண்ணுங்க, செப்பனிடுங்க. இன்னைக்கு அனைவருடைய வாழ்க்கையில பலிபீடம் வந்து எப்படி இருக்குன்னா தகக்கப்பட்ட பலிபீடமா இருக்கு. கர்த்தருடைய பலிபீடம் செப்பனிடப்படணும். உங்க வாழ்க்கையில அற்புத அடையாளங்கள், நீங்க விரும்பின காரியங்கள் நடக்கணும்னா நீங்க உங்க பலிபீடம் என்ன பண்ணணும், செப்பனிடப்படணும். பிள்ளைகளை கேட்குறப்ப நீங்கள் கூட்டு போகிறீங்க, எக்கோ பார்க்கு போகிறீங்க, விசாலாட்சி பருப்பு நல்லது. ஆனால் அதே நேரத்தில் உலகத்தின் காரியங்களுக்கு பிள்ளையை வளர்க்குறீங்க. ஆவிக்குரியதிலும் பிள்ளைகளை என்ன பண்ணுங்க, சொல்லுங்க, வளங்க. எந்திரிச்சு காலைல ஜெபம் பண்ணுன்னு சொல்லுங்க. நீ ஜெபம் பண்ணாதான் உனக்கு அடுத்த கட்டா டீயை நான் தருவேன். சங்கீத வாசின்னு சொல்லுங்க. பார்க்காம எனக்கு நான் 2-3 வசனத்தை சொல்லுங்கன்னு சொல்லுங்க. பிள்ளைகள் அப்படி வளங்க. உடைக்கப்பட்ட பலிபீடத்தை நீங்க என்ன பண்ணுங்க, செப்பனிடுங்க. வாலிபர்கள் கர்த்தருக்காக எழும்புங்க. அந்த நாட்களை நான் நினச்சி பார்க்குறேன். நான் வாலிப நாட்களில் ஒரு 10 பேர் சேர்ந்தோம்னா நாங்கள் செபிக்கிறதுக்கும், எங்கள் அம்மா கூட வைங்க ஏன்டா அப்படி இருக்கிறீங்கன்னு, செபிக்கிறதுக்கு நாங்கள் நேரத்தை ஒதுக்கி இரவெல்லாம் ஜெபம் பண்ணுவோம். பகலில் கர்த்தருடைய வசனத்தை தியானிப்போம். வாலிபர்கள் சேர்ந்து நாங்கள் கர்த்தருடைய காரியங்களை நினச்சி கொண்டே இருப்போம். எனக்கு திருமணம் ஆன பிறகு வீட்டு கூட்டங்களை நடத்துவோம். பாருங்க, 2 பேரும் வேலைக்கு போயிட்டு சாயங்காலம் ஒரு டிவி செக்ஸில் எடுத்துகிட்டு என் மனைவி அங்கேருந்து மாசமானதோடு அங்கேருந்து வந்து பஸ்ஸில் ஏறி வந்து சிம்மக்கல்ல நிற்கும். அவங்கள கூட்டிகிட்டு பெரியார் பஸ் ஸ்டாண்டு, நாகமலை, புதுக்கோட்டை. எங்கள் அம்மா வைய ஏண்டா மாசமான பிள்ளைய கூட விட மாட்டேங்கிறான்னு இப்படிலாம் பாருங்கள். நாங்கள் ஓடி 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 இப்படியாக ஆசாரிப்பு கூடாத என்ன பண்ணணும், எங்கள் வாழ்க்கையில ஸ்தாபகம் பண்ணணும். அல்லேலூயா, அல்லேலூயா. எதுவும் எங்களை பிரிக்கலைங்க. கடை இருந்துச்சு, கடை பிரச்சனை. இன்னைக்கு சில விதத்தை கேட்குறேன், ஏன் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு போனால் தான், அவர் வேலைக்கு போனால் தான் தவணை கட்ட முடியும். சூழ்நிலையை பார்க்காதீங்க. ஞாயிற்றுக்கிழமை நீ வேலைக்கு போய் நீ ஒரு காலம் முன்னேறவே முடியாது. ஏன்னா நீ கற்பனையை உடைக்கிறைய. 6 நாள் வேலை செய்ய, 7ஆம் நாள் நீ ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு போய் டபுள் சம்பளம் கூட வாங்கு, உன் நிலைமை அப்படியே தான் இருக்கும். ஏன்னா நீ வேறத்துக்கு, கடவுளுக்கு விரோதமாக நீ செயல்படுறாள். நான் சொல்லிட்டேன், சிஸ்டர் நீங்கள் வேலை பாருங்க போங்க. ஆனால் நீங்கள் என்னைக்கு என்ன பாஸ்டர் இப்படி பேசுறீங்கன்னு தான், இப்படி தான் பேசுவேன். சத்தியம்னா சத்தியம்தான். சத்தியத்தை சொன்னதுனால நான் உங்களுக்கு சத்ருவான. நான் கடையில் ஆண்டவர் ஏன்ட்ட கேட்பாருன்னு சொன்னேன். ஏன்ட்ட கடை கேட்பார், நீ சத்தியத்தை சொன்னியான்னு கேட்பார். அப்போ எனக்கு கடன் பிரச்சனை இருந்துச்சு, எந்த பிரச்சனை இருந்துச்சு பாருங்க. எத்தனையோ 4 குழுக்கள் கட்டணும், காசு வந்து கட்டணும். ஆனால் ஒரு நாள் என்னுடைய ஊழியத்தையோ ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு போகிறதே எதுவுமே என்ன பண்ணலை, பிரிக்கலை. இது நிமித்தம் நான் ஆலயத்துக்கு போகிற நிப்பாட்டலை. வாரம் ஆலயத்தில் நிற்பேன். வியாழக்கிழமை பைபிள் ஸ்டடிக்கு நிற்பேன். இன்னைக்கு ஆலயத்தை இன்னைக்கு பொறுக்கணி, பலிபீடத்தை இன்னைக்கு தகர்க்கிறாங்க நிறையா பேர். ஆலயத்துக்கு வர்றதில்லை. வாரத்துக்கு எத்தனை நாளுங்க சொல்லுங்க, வருஷத்தில் எத்தனை வாரம், 52 வாரத்தில் நீ பலிபீடத்தை செப்பனியா உடைக்கிறீங்களா? ரொம்ப வேதனையோடு சொல்றேன், வேதனையோடு நான் சொல்லுவேன். எப்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் சொல்லுங்க? கர்த்தர் எதிர்பார்க்க மாட்டாரா? என் பிள்ளைங்க ஞாயிற்றுக்கிழமை வரணும்னு ஓய்வு நாள் நான் கொடுத்துருக்கேனே. உங்களுக்கு தெரியுமா, அந்த வெள்ளைக்காரன் இந்த ஓய்வு நாள் ஆக்குனது எதுலேருந்து ஆக்குனாரு? பைபிளை எடுத்து தான் வெள்ளைக்காரனை வந்து, இந்த இந்தியாவை வெள்ளைக்காரனை பிடிக்க வச்ச காரணம் என்ன தெரியுமா? அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையெல்லாம் வேலைக்கு போய்கிட்டு இருந்தாங்க. இப்போ என்ன பண்ணார், கடவுள் வெள்ளைக்காரனை கொண்டு வந்து இங்கே அடிமையாக்கி ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை ஆக்குனது தேவ சித்தத்தின்படி நடந்தது. அதனால நான் சொல்கிறேன், ஞாயிற்றுக்கிழமை மற்ற காரியங்களுக்கு இடம் கொடுக்காதீங்க. உன் தேவன் உன்னை இந்த பூமியில் ஆசீர்வதித்து உன் ஆயுசு நாட்களை உன்னை பாதுகாத்த தேவனுக்கு ஒரு நாள் நீ கொடுக்கணும். எவ்வளவு கடன் பிரச்சனை, இந்த எங்கள் அம்மாவுக்கு தெரியும், எத்தனை லோன் கட்டியிருப்போம், எத்தனை கடன் பிரச்சனை. ஆனால் எதுவுமே ஊழியத்தை டிஸ்டர்ப் பண்ணலை. எல்லாத்தையும் நாங்கள் மையமாக வச்சு தான் ஓடணும். அந்த கடன் பிரச்சனைனால நாங்கள் சர்ச்சுக்கு போகாமல் இல்லை, ஊழியம் செய்யாமல் இல்லை, எல்லா கூட்டத்துக்கும் போய் கலந்து கொள்வோம். எங்கள் சொந்த கை காசை போட்டு தான் பெட்ரோல் போட்டு போவோம். எங்கள் அம்மா வையும், ஏன்டா அப்படி போகிறீங்க, ஏன் இப்படி, உங்களுக்கு எல்லாம் எவனும் ஒன்றுமே தர மாட்டேங்கிறானே, சர்ச்சிலேருந்து ஒரு பிசா கூட எங்களுக்கு தரமாட்டாங்க. ஆனாலும் ஓடுவோம். 2 பேர் வேலை செஞ்சு தவணையை கட்டி லோனை கட்டிட்டு மிச்ச காசில் பெட்ரோலை போட்டு ஊழியம் செஞ்சு, அதனால தான் இன்னைக்கு கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்திருக்கார். அல்லேலூயா. சொல்கிறேன், யாராச்சும் வேலைக்கு போகிறதா சொல்லுங்க, ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு போகாத, அப்படி காசு எனக்கு வேணாம், நீயே வச்சுக்கன்னு சொல்லுங்க. அந்த காசை நீங்கள், அந்த காசு வந்து உங்களுக்கு வந்து ஆசீர்வாதமாக இருக்காது. நான் சொல்கிறேன், வேதனையோடு சொல்கிறேன். ஏன் கேட்டிங்கன்னா, 6 நாள் வேலை செய்து 7ஆம் நாள் தேவனே ஓஞ்சிருந்தாருங்க. அவரை காட்டி நீங்கள் பெரிய ஆளா? 7ஆம் நாள் வேலைக்கு போய் நீங்கள் பெருசாக போகிறீங்களா? எத்தனை சாட்சிகள் நான் சொல்லலாம் தெரியுமா உங்களுக்கு? கொஞ்சமாக வேலை செஞ்சு அவனுடைய தூக்கம் எப்படி இருக்குமா, நான் இன்பமாக இருக்குமா? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ பாருங்க,
இந்த ஒரு தீர்மானம் எடுங்க. 52 வாரமும் உன் சமூகத்துல இருப்பேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அல்லேலூயா. காலையில பார்க்குறாங்க 4 மணிக்கு அப்படியே பனிமூட்டமா இருக்கு, சட்டை போடாம போறாங்க, பைய மாட்டிக்கிட்டு. எனக்கு ஆச்சரியமா இருக்கு, இவங்க குளிருமா, இவங்களுக்கு குளிராதா? சொல்லுங்க, நீங்க தான் சொல்லணும். ஒரு அஞ்ஞானி அவன் பாருங்க, அவன் கும்புறதுல எவ்வளவு வைராக்கியமா இருக்கான்னு பாருங்க. வட்டிக்கு காசை வாங்கி, அதை வாங்கி, இதை வாங்கி, இங்க வாங்க, ஆனால் இங்கே வர்றது கிடையாது, நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு போகிறோம். அட்டே எங்கள் அப்பா புத்திசாலி. அவன் அஞ்ஞானி பாருங்க, வட்டிக்கு தவணைக்கு வாங்கி 10,000 5,000 வாங்கி அதை கட்டி சட்டை போடாம அந்த சில்லுன்னு தண்ணி எடுத்து என்ன பண்றியான்? குளிக்கிறாங்க. நம்மள ஆண்டவர் அப்படிலாம் சொன்னாரா? நீ குளிக்காம கூட சர்ச்சுக்கு வாடா, அதனால நான் ஒன்றும் நினைக்க மாட்டேன். நீ உன்னுடைய சரீரம் எனக்கு ரொம்ப முக்கியம். அது அவனை மாதிரி நீ இருக்காத, என் சமூகத்துல வா. அல்லேலூயா, அல்லேலூயா. பிசாசு சொல்லுவானா, பத்தியா என்னை ஆராதிக்கிறவங்க எவ்வளவு வைராக்கியமா இருக்கு, உன்னை ஆராதிக்கிறவங்க பத்தியா, உன்னை ஆராதிக்கிறவங்க எப்படி இருக்காங்க, இப்போ ஞாயிற்றுக்கிழமை என்ன செஞ்சுக்கிறாங்க பஞ்சுவாங்க. தேவன் வெக்கப்பட்டு நிற்பார். எத்தனை பேருக்கு சொல்றது புரியுது? அல்லேலூயா, அல்லேலூயா. 2 நாளாகமம் 29 ரொம்ப முக்கியமான வேதவசனம் எடுங்க. 576 பக்கம், 576. 2 நாளாகமம் 29 1 3 வாசிங்க. ஆலயத்தின் கதவுகளை திறந்து என்ன பார்த்தானா? பழுது பார்த்தான். எசேக்கியா யூதாவுல 13வது ராஜாவாக ராஜ்யம் செய்கிறார். நல்ல ராஜாக்கள் 7 ராஜாக்கள் இந்த எசேக்கியா என்ற வார்த்தைக்கு தேவன் என்னுடைய பெலன் என்று அர்த்தம். தேவன் என்னுடைய பெலன் என்று அர்த்தம். இப்ப ராஜ்யபார வந்தவனே வேதம் சொல்லுகிறது 2 ராஜாக்கள், அது இது அப்படியே வச்சுக்கோங்க. 18 எடுங்க, அவனை குறித்து இன்னும் விவரமா சொல்லுது. 2 ராஜாக்கள் 18 வாசிங்க, 5 வாசிங்க. இந்த பகுதி அப்படியே வச்சுக்கோங்க. இஸ்ரவேலின் ராஜா 400 தீர்க்கதரிசிகளை கூடி வரச் செய்து, தாங்கள் கீலேயத்தில் உள்ள ராமோத்தின் மேல் யுத்தம் பண்ண போகலாமா? இல்ல, 2 ராஜாக்கள் 18. ஆமா, 18 5 வாசிக்கிறீங்க. ஆமா, என்ன பிரதா? 18 5 வாசிங்க. பாருங்க, இஸ்ரவேல் ராஜாவை ஏலாவின் குமாரன் ஒசியாவின் 1ஆம் வருஷத்தில் ஆகாசின் யூதாவுடைய ராஜன் குமாரனாகிய எசேக்கியா ராஜாவாகிறாரு. அவன் ராஜாவை 25 வயதாக இருந்தால் எருசலேமை 29 வருஷம் அரசாண்டான். சகரியாவின் குமாரன் அவன் தாய் பெயர் அபி. அவன் தகப்பனுடைய தாவீது செய்யலாம் கர்த்தர் பார்வைக்கு செம்மையானதே செய்தான். பாருங்க, அவனுடைய வழிகள் எல்லாம் கர்த்தர் என்ன பண்ணாராம்? வாக்கிய பண்றாரு. நல்லா போட்டிருக்கோம், கீழே போட்டிருக்கோம். அவன் தகப்பனா ஏதாவது கர்த்தர் பார்வைக்கு செம்மையானதை செய்தார். கீழே இங்கேயே போட்டிருக்கோங்க. அவன் கர்த்தரை இஸ்ரவேல் தேவனாகிய அவனுக்கு பின்னும் ராஜாக்கு ஒருவனும் இல்லை, அவன் கர்த்தரை விட்டு. சரி, இந்த வசனம் அவன் காரியமெல்லாம் வாய்த்ததுன்னு போட்டிருக்கோம். இப்போ வருவோம். இப்போ நம்ம 2 நாளாகமத்தில் அதவே 29 போட்டிருக்கு. 3 வாசிங்க. 3. அவன் தன் ராஜ்யபாரத்தின் 1ஆம் வருஷம் 1ஆம் மாதத்தில் கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை திறந்து அவைகளை பழுது பார்த்து. இங்க பாருங்க, இங்கே என்ன போட்டிருக்கு? 1ஆம் வருஷம் வருதா? அங்க மோசேக்கு சொன்னது பாரு, இங்கே வருதா? 1ஆம் வருஷம் 1ஆம் மாதம் 1ஆம் மாதம் 1ஆம் தேதி வருதா? என்ன வருது? 1ஆம் வருஷம் 1ஆம் மாதத்தில் 1ஆம் மாதம். இங்க போட்டுங்க, 1ஆம் வருஷம் 11ஆம் தேதி ஆலயத்தின் கதவுகளை நீங்கள் என்ன செய்யணும்? பழுது. நல்லா தானே பாஸ்டர் இருக்கு கதவு, நல்லா பெயிண்ட் அடிச்சு நல்லா தானே இருக்கு. இந்த சர்ச்சு கதவை சொல்லல, ஆலயத்தின் கதவுனா இதை நினைக்க கூடாது. வேதத்துல புதிய ஏற்பாடு சொல்றது, நீங்களே தேவனுடைய ஆலயமா இருக்கிறீங்க. நீங்க ஆலயம்னா கதவுனா எது தெரிஞ்சவங்க சொல்லுங்க. உங்க கதவுனா எது? கதவுனா என்ன சொல்லுங்க?
மனசு, வாய், கண்ணு, காது, ஐம்புலனெல்லாம் இந்த சரீரத்துக்கு என்னவா இருக்குது? கதவுகளா. ரிப்பேர் பண்ணணுமா? என்ன பண்ணணும்? ரிப்பேர் பண்ணணும். அல்லேலூயா. சிந்தனையை ரிப்பேர் பண்ணணும். அதான் கதவு. உன் கண் தெளிவா இருந்தா சரீரம் முழுவதும் வெளிச்சமா இருக்கும். கண்ணு தெளிவாகணும். 52 வாரம் நான் போய் ஆலயத்தில் உட்காரணும், சிந்தனை தெளிவாகணும். இல்லை நான் போனால் வேலைக்கு போனால் அந்த லோன் அடைச்சிடலாம், இந்த லோன் அடைச்சிடலான்னா உன் கதவை நீ என்ன பண்ணணும்? பழுது பார்க்கணும். இங்கே போட்டிருக்க எசேக்கியா அவன் கர்த்தரின் பார்வைக்கு என்ன செஞ்சானா? சொல்லுங்க, செம்மையானதை செய்தான். நீ என்ன பண்ற? ஓம் பார்வைக்கு இதெல்லாம் செம்மையானதை செய்யற. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? கர்த்தர் கதவுகளை அவன் என்னன்னா பழுது பார்த்தான். பாருங்க, பழுது பார்க்கணும். வசனம் எடுக்க நேரம்ல எப்படி பழுது பார்க்கணும்? கண்ணை என்ன பண்ணணும்? பழுது பார்க்கணும். எந்ததுக்கு? விசுவாச கண்ணுகள் வரணும். மாம்ச கண்கள் உங்களுக்கு என்ன பண்ணணும்? ஒளிஞ்சிடணும். நான் ஆண்டவருக்காக வாழ போறேன், ஆண்டவருக்காக நடக்க போறேன், ஞாயிற்றுக்கிழமை நான் எந்த இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேன். உன் கண்கள் நேரா ஆலயத்தை நோக்கி இருக்கணும். அல்லேலூயா. அடுத்து என்ன? அது காதுகள் எப்படி இருக்கணும்? யாக்கோபுல கேட்கறதுக்கு எப்படி இருக்கணுமா? தீவிரமா இருக்கணுமா? வசனத்தை வாசிப்போமா? யாக்கோபு எடுங்களேன். அந்த கண்ணு காதை பத்தி போட்டிருக்கு. 19 ஆகையால் என் பிரியமான காலையில உட்காருகிறவர்களே, நீங்க உங்க ஆலயத்தின் கதவுகளை எப்படி பழுது பார்க்கணுங்க யாக்கோபு சொல்றாரு. வாசிங்க. ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும். கேட்கிறதுக்கு எப்படி இருக்கணுமா? தீவிரமாயும். அந்த வேற பிரச்சனை வேற பொறணி அந்த இதுக்கு இல்ல, ஊர் கதையை கேட்க தீவிரமா இல்ல. எங்க தீவிரமா இருக்கணும்? கர்த்தருடைய வார்த்தையை கேட்க இந்த வருஷத்துல உங்க கதவுகளை என்ன பண்ணணும்? எப்படி இருக்கணும்? பழுது பார்க்கணும், தீவிரமா இருக்கணும். அப்புறம் தான் பேசுறதுக்கு எப்படி இருக்கணும்? பொறுமையா இருக்கணும். இந்த வாய் இருக்கிறதுக்காண்டி எதையும் பேசக்கூடாது. அதான் ஆலயத்தின் கதவு. நான் அப்படியே யோசித்து பார்த்தேன், ஆண்டவரே உள்ள இருக்கிற ஒரு நாக்குக்கு ஆண்டவர் 32 பற்களை கொடுத்து என்ன பண்ணிருக்காரா? அதை பாதுகாக்கிறாரா? அந்த பல்ல பாதுகாக்க 2 கனமான, யோசித்து பாத்துறீங்களா? அப்படிலாம் 2 கனமான உதர கொடுத்து, அதையும் மீறி சில நேரத்தில் என்ன வந்துருது வெளியில? 2ஐயும் தாண்டி எது வெளியில வந்துருது? சில நேரம் நாக்கு. ஒரு வார்த்தையில குடும்பமே உடைஞ்சிருது, ஒரே வார்த்தையில ஊரே 2 ஆயிருது. அல்லேலூயா. அப்ப பேசுகிறதுக்கு எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணுமா? பொறுமையா இருக்கணும். இந்த வருஷத்துல எதை பேசினாலும் எமோஷன் ஆகாதீங்க, பட்டப்பட்டாட்டு பேசாதீங்க. அப்படி கொஞ்சம் பொறுமையா. இந்த அரவிந்த் ஆஸ்பத்திரி எத்தனை பேர் போயிருக்கிறீங்க? அப்படியே இந்த கண் செக்கப் பண்ணி அந்த அவங்க பேசுவாங்க பாருங்க, அப்படியே பொறுமையா மெல்ல, அப்படியே எப்படி செய்யுது, அப்படியே பேசுகிறதுக்கு பொறுமையா இருக்கணும். அப்படி இந்த சிம்மு கடைக்கெல்லாம் போனீங்கன்னா அங்கே பிள்ளைகளாக உட்காந்துருக்குங்க. வாங்க சார், வெல்கம் சார், எப்படி வாங்க சார், வெல்கம் சார், உங்களுக்கு என்ன சிம்மு வேணும் சார்? அதான் என்னது? பொறுமை. அதே ஆள் வீட்டுக்கு வருவியான் பொண்டாட்டி, வந்துட்டியா, எங்கே தான் போய் தொலைஞ்சா, கடுக்கலைன்னு நான் பார்ப்பேன். அங்கே அப்படி சில நேரம் அப்படியே மாறும் பாருங்க சிந்தனையெல்லாம். பேசுறதுக்கு எப்படி இருக்கணும்? பொறுமையா. அப்புறம் கோபிக்கிறதுக்கு எப்படி இருக்கணும்? தாமதமாயும் இருக்க கடவர். நீங்க கோவப்பட்டீங்கன்னா நீங்க ஒரு காரியத்தை விளங்காம கோவப்படக்கூடாது. தாமதம் அங்க வா, என்ன சொல்ல வர, என்ன செய்யணும்? கோவப்படுறதுக்கு எப்படி இருக்கணும்? ஆலயத்தின் கதவுகளை எப்படி என்ன செய்யணும்? நீங்க பழுது பார்க்கணும். எப்ப பழுது பார்க்க போறீங்க? தீர்மானம் எடுங்க. எங்க திவ்யாட்ட டாடி நீங்க நியூ இயருக்கு என்ன தீர்மானம் எடுத்தீங்கன்னு கேட்டுச்சு. நிறைய பேர் தீர்மானம் எடுத்தீங்களா இல்லையா? எங்க எடுக்க போறீங்க? நாங்கள் வாழ்க்கை தீர்மானம் எடுத்தீங்களா? எத்தனை பேர் எடுத்திருக்கீங்க? யாருமே எடுக்கலையா? தீர்மானம் எடுக்கணும். புதிய வருஷத்துல இப்படிலாம் வாழ போறேன் ஆண்டவர் என்ன. நான் இப்போ எங்கள் திவ்யா கடிச்சு, என்ன டாடி தீர்மானம் எடுத்தீங்க கடிச்சு. நான் சொன்னேன், தேவ சமூகத்தில் இருக்க போறேன். இந்த மீட்டிங்கு அந்த மீட்டிங்கு எதுக்குமே போக மாட்டேன். ஆண்டவர் என்னை சமூகத்தில் உட்கார சொல்லிட்டார். ஒரே துதி சோத்திரம் ஒரு 400 ரூபாய்க்கு ஒரு எப்பம் வாங்கியிருக்கிறேன். வீட்டுக்குள்ளே கிடந்தா கூட புல் டூத் மூலமாக என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்?
துதிச்சு நான் பாட்டுக்கு அந்த பாட்டை கேட்டுக்கிட்டு வசனத்தை கேட்டுக்கிட்டு எப்பயும் பாருங்க எங்கள் அம்மா பார்க்குது இவனுக்கு ஒரு வேலையே இல்லையா நினைக்கிறேன். அதை நினச்சிட்டு போகுது. எப்போ பார்த்தாலும் அந்த 400 ரூபா புல்டூத்து ஒரு 2 மணி நேரம் சார்ஜ் ஆச்சுன்னா 4 மணி நேரம் பாடுமா. பாடி துணி துவைக்கிறதுக்கு மாடியில் கொண்டு போவோம். எங்கள் அம்மா பார்க்குதே திருந்தவே மாட்டேடா நீங்கள் இங்கேயும் மாடா வந்து அப்படின்னு பாருங்க. எப்பயும் துதி சோத்துற அந்த சிந்தை அப்படியே காத்துக்கிட்டு இருக்கு பாருங்க. அப்படி தீர்மானம் எடுத்திருக்கேன். எந்த மீட்டிங் போக மாட்டேன், எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. நான் கேட்டேன், நீ என்ன தீர்மானம் எடுத்த அப்படின்னு கேட்டேன். டாடி நான் ஒரு தீர்மானம் எடுத்திருக்கேன், புதிய வருஷத்து வந்து நான் செல்லே பார்க்க மாட்டேன். அல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி ஆண்டவர் கொடுத்ததுங்க. செல்லே நான் என்ன பண்ண மாட்டேன், பார்க்க மாட்டேன் டாடி. படிப்பு இதில் தான் கவனம் செலுத்த போறேன். அதில் பாருங்க தீர்மானம். எத்தனை பேர்த்துக்கு நான் சொல்றது புரியுது? ஆலயத்தின் கதவுகளை நீங்க என்ன பண்ணணும், பழுது பாருங்க. செல்லெல்லாம் பிள்ளை கையில கொடுக்கறப்ப படிக்கிற காலத்துல படிக்க வைங்க, செல்லை நோண்ட விடாதீங்க. அந்த பிள்ளை செல்லை நோண்டுதுன்னா நீங்க என்ன செய்யணும், அதுக்கு முன்னாடி நீங்க நோண்டக்கூடாது. அல்லேலூயா. ஒருத்தன் பார்த்து ஏய் என்னடா பீடி குடிச்சியா அப்பா கேட்குறாரு. அவன் சொல்றேன் நீ குடிச்சிருக்க அதான் நான் குடிப்பேன். அப்போ சொல்றதுக்கும் நம்மளுக்கு என்ன வேணும், நம்ம செய்யக்கூடாது. நம்ம கையை வச்சு என்ன பண்ணக்கூடாது. இந்த ஒருத்தர் சொன்னார்ல, செல்லு பிடிச்ச கையும் சரங்கு பிடிச்ச கையும், இந்த சரங்கு பிடிச்சவன் சரிஞ்சுக்கிட்டே இருக்க மாதிரி செல்லு வச்சிருக்க எப்போ பார்த்தாலும் இந்த இப்படியே 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 இப்படியே. ஒருத்தன் வந்தான் பாஸ்டர் இந்த விரல் வந்து சரியா ரத்த ஓட்டமே இல்லை பாஸ்டர், ஜெபம் பண்ணுங்கன்னாரான். அவர் சொன்னார், தீர்க்க தரிசனம் நான் அவனுக்கு ஒன்று சொல்லுங்கண்டா, செல்லை மட்டும் 1 மாதம் எடுக்காம இந்த விரல் சரியாயிருந்தாரான். அதே மாதிரி எடுக்காம தான் சரியாயிருச்சான். எப்படி பாஸ்டர், இதுக்கு தீர்க்க தரிசனம் தேவையில்லடா, நீ எப்போ பார்த்தாலும் என்ன பண்ணிக்கிட்டே இருக்க, இப்படியே கையை வச்சு இப்படியே தள்ளிக்கிட்டு இருக்க, அதான் ரத்த ஓட்டம் இல்லடான்னு சொன்னார். அல்லேலூயா. இதுக்கு ஒரு தீர்க்க தரிசனமா போடா அப்படின்னாரு. எத்தனை பேருக்கு புரியுது? ஆலயத்தின் கதவுகளை பழுது பார்க்கணும். கடைசியா முடிக்க போறோம். பழுது பார்க்கும்போது இன்னொன்று ஆண்டவர் 1 பேதுரு 15-16 வாசிங்க. முக்கியமான வந்திருக்கோம். 1 பேதுரு 15-16, 1ஆம் அதிகாரம் 15-16. உங்களை அழைத்தவர் எப்படி இருக்கிறாரா, பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கையினாலும் பரிசுத்தமா இருங்கள். அதுக்கப்புறம் போட்டிருக்க வாசிங்க 16. நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் பரிசுத்தமாய் இருங்கள் என்று எழுதி இருக்கிறதே. இன்னொரு இடத்துல போட்டிருக்கு, ஜீவ பலியாக உங்களை என்ன பண்ணுங்க, ஒப்பு கொடுங்க. உங்களை எப்படி ஒப்பு கொடுக்கணுமா, ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கணும், பரிசுத்தத்துக்காண்டி. இந்த வருஷத்துல உங்க சரீரத்தின் கதவுகளை பழுது பாருங்க. பரிசுத்தத்துக்கு முக்கியத்துவம். ஏனென்றால் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை என்ன பண்ண முடியாது, தரிசிக்க முடியாது. அவர் சொல்றா, நான் பரிசுத்தது போல நீங்கள் எப்படித்தான் இருக்கணும், பரிசுத்தமா இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு 2 வரியை நான் பாடிட்டு காணிக்கைக்கு பாட்டுக்கு போறேன். ஜீவா அத 12:1 எடுங்க. ரோமர் 12:1 எடுங்க. 12:1 வாசிங்க. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஒர்ஷிப். அல்லேலூயா. எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்து நான் ஒர்ஷிப் பண்றது வந்து ஆண்டவர் விரும்ப மாட்டார். ஆகவே கண்ணை பாதுகாத்து கொள்ளுங்க. காது, வாய், கதவுகளை எசைக்க என்ன பண்ணானா, பழுது பார்த்தான். அல்லேலூயா. வருஷத்துல எடுங்க ஜீவ பலியா. செல்ல வந்து எடுக்கிறதுக்கு தான் எடுப்பேன், எல்லாத்துக்கும் எடுக்க மாட்டேன்னு சொல்லி ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். 40ல் 2 வரியை பாடுவோம். அப்படியே பாடிட்டு நம்ம போகிறோம். பரிசுத்தத்துக்காக இந்த வருஷத்துல நம்ம பாட போறோம். அல்லேலூயா. அந்த பாடுவோம்.